அருணகிரிநாதர் திருச்செந்தூருக்கு போகிறாரு. திருச்செந்தூரில் முருகனுடைய பல பாடல்களை படிச்சிட்ருக்கிறாரு. அங்கே பல புலவர்கள் அவர்கிட்ட சொல்கிறாங்க, ஐயா, இங்கே வில்லிபுத்தூர் ஆழ்வார் அப்படிங்கிற ஒரு புலவர் இருக்கார். அவர் சிவன் பாடல்கள் படிக்கிறவர். அவர் வாதத்துக்கு யாரையாவது கூப்பிடுவார். அந்த வாதத்தில் தோத்தவங்களுடைய காதை அறுத்து துன்புறுத்துவார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட அருணகிரிநாதருக்கு வில்லிபுத்தூர் ஆழ்வாருக்கு எப்படியாவது ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு தோணுது. அப்போது அவரை வாதத்துக்கு கூப்பிடுறாரு. கூப்பிட்டுட்டு நான் படிக்கிற பாடல்களாக நீங்கள் அர்த்தம் சொல்லணும்னு சொல்கிறாரு. கந்தர் அந்தாதி பாட்டை படிக்க ஆரம்பிக்கிறாரு. அதில் ஒவ்வொரு பாட்டுக்குமே வில்லிபுத்தூர் ஆழ்வார் அர்த்தம் சொல்கிறாரு. 53 பாட்டுக்கு அர்த்தம் சொல்லிட்டாரு. 54வது பாட்டுக்கு அவருக்கு அர்த்தம் தெரியலை. அது தாள ஆரம்பிக்குது. என்ன பாட்டு அப்படின்னா, திதத்தத்த தித்த திதிதாதை. இந்த பாட்டுக்கு அவரால் அர்த்தம் சொல்ல முடியல. அவரும் தோல்வியை ஒப்புக்கொண்டு இனிமேல் நான் யாருக்கிட்டையுமே வாதம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் இனிமேல் ஒருத்தரையும் கஷ்டப்படுத்த மாட்டேன்னு அந்த ஊரை விட்டு கிளம்புறப்போ அவர் வைணவர். அதனால் சிவன் கோயிலை பார்த்துட்டு முகத்தை மறைச்சிக்கிட்டே போகிறாரு. இதை பார்த்த நம்ம அருணகிரிநாதர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் சிவன் கோயிலில் முகத்தை மறைச்சிக்கிட்டே சாமி கும்பிடாமல் போனதுனால உங்களுக்கு கண் பார்வை போகட்டும்னு சொல்லிட்டு சாபம் கொடுத்துட்டாரு. அதே மாதிரி அவருக்கும் கண் பார்வை போயிடுச்சு. அதுக்கப்புறமா அந்த கண் பார்வை திரும்ப வரணும்னா சிவன் பாடல்களை நீங்கள் எழுதி படிக்கணும், அப்போ வந்துடும் சொல்கிறாரு. இவர் சிவன் பாடல்களை எழுதி படிக்கிறாரு. இவருக்கு கண் பார்வை வந்துட்டு, சரி, இவர் நம்ம அருணகிரிநாதர் சுவாமி என்ன பண்ணுறாங்கன்னா திருச்செந்தூர்லேருந்து கிளம்பி அவர் வள்ளியூர் போகிறாரு. வள்ளியூர் போய் முருகனுடைய பாடலை படிக்கிறாரு. அதுக்கப்புறமா கடல் தாண்டி ஈழநாடு போகிறாரு. ஈழநாடு போயிட்டு கதிர்காமம் போகிறாரு. இப்படி முருகனுடைய பாடலாம் படிச்சுட்டே வர்றாரு. அதுக்கப்புறமா திருப்பதியில் உள்ள வெங்கடாச்சலபதி இருக்கார் இல்லையா, அவரையே முருகனாக நினச்சி முருகனுடைய பாட்டை அங்கேயும் படிச்சுட்டு வடநாள்லாம் சுற்றிட்டு திரும்பியும் அவர் வாராரு. எங்கே வாராரு? அவர் இருந்து திருவண்ணாமலைக்கே வாராரு. திருவண்ணாமலைக்கு வந்தவுடனே அங்கே பிரபுடா தேவராயன்னு சொல்லிட்டு ஒரு மன்னர் நம்ம அருணகிரிநாதரை பார்க்கறதுக்கு வராங்க. பார்த்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. இப்படியே போய்கிட்டு இருக்கு. அப்போது அங்கே சம்பந்தாண்டார் அப்படிங்கிற புலவர், அவர் சக்தியை பற்றி புகழ்ந்து பாடுவார். அந்த புலவர் அருணகிரிநாதர் பிரபுடா தேவராயரை பார்க்குறத விரும்பலை. அதனால் பிரபுடா தேவராயர்கிட்ட அருணகிரிநாதரை பற்றி சொல்கிறாரு. அவர் உண்மையாலுமே ஒரு புலவர் கிடையாது, அவர் பொய்யான புலவர். அவர் சும்மா மந்திரந்தந்திரலாம் தெரிஞ்சுக்கிட்டு நடிச்சிட்டு இருக்கிறாரு. வேணும்னா பாருங்கள், நீங்கள் நான் கூப்பிட்டேன்னு சொல்லி அவரை கூப்பிடுங்க. நானும் சக்தி பாடல்கள்லாம் படிக்கிறேன், அவரும் முருகர் பாட்டெலாம் படிக்கட்டும். அவரை முருகனை சபைக்கு வர சொல்லுங்க, பார்க்கலாம். நான் கூப்பிட்டா சக்தி வருவாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாப்புல. இதையும் அவர் கேட்டுட்டு பிரபுடா தேவராயன் அருணகிரிநாதரை கூப்பிட்டு சொல்கிறாங்க. அருணகிரிநாதரும் சரி, நான் இதுக்கு சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சம்பந்தாண்டார் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பார்வதி தேவியை பற்றி பாட்டெலாம் படிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆதிபராசக்தி வரவே இல்லை. அப்போது அவர் என்ன பண்ணுறாருனா, கண்ணை மூடி தியானம் செய்கிறாரு. தியானம் செஞ்சுட்டு தேவிக்கிட்ட கேட்குறாரு, ஏன் நான் கூப்பிட்டு நீங்கள் வரலன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு தேவி சொல்கிறாங்க, நான் என்னோடய பக்தர்களாக இருந்தாலும் பாட்டுக்கு நான் அடிமை தான், என் பக்தருக்கும் நான் அடிமை தான். ஆனால் தப்பான வழியில் போனால் அவங்க கண்டிப்பாக கூப்பிட்டா நான் வரமாட்டேன். அருணகிரிநாதரை அவமானப்படுத்தணுன்னு நீங்கள் வேணுக்குனே பண்ணுறீங்க, அதனால் நீங்கள் கூப்பிட்டா நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிம்மா, நீங்கள் வர வேண்டாம், ஆனால் நான் சொல்கிறது மட்டும் கொஞ்சம் கேளுங்க. உங்கள் பக்தருக்காக இந்த ஏழைக்காக இறங்குங்க, முருகனை மட்டும் நீங்கள் வரவிடாமல் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னோடனே சரி, அப்படியே ஆகட்டும்னு சொல்லிட்டு ஆதிபராசக்தியும் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா சம்பந்தாண்டார் யோசிச்சுக்கிட்டு பிரபுடதேவராயன்ட்ட சொல்கிறாரு, நான் சொல்கிறத கேளுங்க. நான் தேவியை கூப்பிட்டுட்டேன், தேவி இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்க, அதுக்குள்ளே முருகனை வர சொல்லி இவரை சொல்லுங்கன்னு பிரபுடா தேவராயனும் என்ன பண்ணுறாருன்னா, சீர்காழி பல பாடல்களை படிக்க ஆரம்பிக்கிறாரு. முருகனுடைய பாடல்களை படிக்க ஆரம்பித்து முருகன் காட்சியை கொடுக்கல. அதுக்கப்புறமா அவரும் கண்ணம்பொடி தியானம் பண்ணுறப்ப என்னென்னா, நம்ம ஆதிபராசக்தி மடியில் முருகன் இருக்கிறாரு. முருகனை விடாத மாதிரி இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா இவர் புரிஞ்சுக்கிட்டு இவர் என்ன பண்ணுறாருனா, பார்வதி தேவிக்கு என்ன பிடிக்குன்னா, மயில் ரொம்ப பிடிக்கும். ஸோ மயிலை வர வைக்கிறதுக்காக இவர் பாட்டு படிக்காரு. என்ன பாட்டுனா, மயிலும் மாடி நீயும் மாடின்னு பாட்டு படிக்க மயில் தோகையை விரித்து அம்மா ஆதிபராசக்திக்கு முன்னாடி நடனம் ஆட ஆரம்பிச்சிட்டு மயிலை பார்த்தவங்க சந்தோஷத்தில் முருகனை விட்டுட்டு போயிட்டாங்க. உடனே நம்ம முருகன் என்ன பண்ணுறாரு, மயில் மேலே ஏறி இங்கே சபைக்கு வந்துட்டார். திருவண்ணாமலைக்கு வந்த உடனே அவர் காட்சி கொடுக்குறாரு. எப்படி தெரியுமா, கதிரவனோட ஒளியை விட பல கோடி மடங்கு காட்சி கொடுக்குறாரு. அந்த காட்சியை பார்த்த உடனே பிரபுடா தேவராயனுக்கு கண் பார்வை போயிடுச்சு. அந்த காட்சி இன்று திருவண்ணாமலை கோயிலில் தூணில் செதுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் திருவண்ணாமலை போனீங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள், சரியா?
கண் பார்வை போன உடனே அதுக்கப்புறமா வந்து சம்பந்தாண்டார் வந்து அங்கேருந்து போயிட்டாரு. இவர் நம்ம அருணகிரிநாதர் வந்து அவருக்கு ஆறுதல் சொல்கிறாரு, கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக ஏதோ ஒரு காரணம் இருக்கும், உங்களுக்கு கண் பார்வை திரும்ப வந்துடும்னு சொல்லிட்டு பல தடவை போய் ஆறுதல் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. இதை கேட்ட நம்ம சம்பந்தாண்டார், இவர் போய் ஆறுதல் சொல்கிறாரே, இவர் ஆறுதல் சொல்லி இவர் மேலே அவருக்கு ரொம்ப பிரியம் வந்துட்டால் நமக்கு மதிப்பு இருக்காதுன்னு சொல்லிட்டு திரும்பியும் சும்மா இருப்பார். அவர் போய் என்ன பண்ணுறாரு, பிரபுடதேவராயனை பார்த்துட்டு, உங்களுக்கு கண் பார்வை வரணும் அப்படின்னா நான் வந்து என்ன பண்ணேன்னா தேவலோகம் போயிட்டு அங்கே ஒரு மலர் இருக்குது, அந்த மலர் கற்பக மலர்னு சொல்லுவாங்க, அதை கொண்டு வந்து கொடுத்து உங்கள் கண் மேலே ஒத்திக்கிட்டால் உங்களுக்கு பார்வை வந்துடும், நான் கொண்டு வந்துடுவேன். ஆனால் அருணகிரிநாதர் வந்து போலியான சாமி அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும், அதனால் ஃபஸ்ட்டு அவரை போக சொல்லுங்கள், அவர் போயிட்டு வந்து அவர் போலியானவர்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறப்போ உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் அப்படின்னோடனே இவர் சொல்கிறாரு, அருணகிரிநாதர் ஏன் கண் பார்வையை எடுத்து என்ன செய்ய போகிறாரு, அதெல்லாம் கிடையாது அப்படின்னு இவர் சொல்கிறாரு. அதுக்கு சம்பந்தாண்டார் சொல்கிறாரு, கிடையாது, அவருக்கு வந்து மாய சக்திகள்லாம் தெரியும், அதனால் அவர் முருகனை வரவழைக்கல, நிறைய துர்தவதைகளை வர வச்சிருக்காரு, அதனால தான் உங்கள் கண் பார்வை போயிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லி எப்படியோ பிரபுடாதேவராயன் மனசில் சந்தேகத்தை வர வச்சிட்டாங்க. இவரும் மறுபடியும் என்ன பண்ணிட்டாரு, கரப்பார் கழிச்சா கல்லும் கரைங்கிற மாதிரி சரின்னு ஒத்துக்கிட்டு நம்ம அருணகிரிநாதரை வர சொல்கிறாரு. வர சொல்லி நீங்கள் கற்பக மலரை போய் தேவலோகத்துலேருந்து கொண்டு வாங்க, எனக்கு கண் பார்வை தெரிஞ்சினோடனே நம்ம அருணகிரிநாதர் பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே சரி நான் கொண்டு வரேன், ஆனால் இந்த உடம்போட நான் வந்து போக முடியாது, அதனால நான் வந்து என்ன பண்ணுறேன்னா வேறு உடம்போடு தான் போவேன், கோபுரத்துக்கு மேலே என் உடம்பை வச்சுட்டு போயிடுறேன், நீங்கள் என் உடம்பை பத்திரமா பார்த்துக்குங்க நான் வர வரைக்கும் சொன்னோடனே இவர் என்ன சொல்கிறாருன்னா சரி நீங்கள் வர வரைக்கும் ஒரு எறும்பு கூட இந்த கோயிலுக்குள்ளே வராத மாதிரி நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னோடனே அருணகிரிநாதர் என்ன பண்ணுறாரு, கோபுரத்துக்கு மேலே போய் அவருடைய உடலை போட்டுட்டு கூடு விட்டு கூடு பாயிற தன்மை அவருக்கு இருக்கிறதுனால அங்கே பக்கத்தில் ஒரு கிளி இறந்து கிடக்கு, அந்த கிளியோட உடம்புல போய் அவர் பறந்து தேவலோகத்துக்கு போயிட்டார். அங்கே நம்ம இந்திர பகவான் சும்மா இருப்பாரா, இவர் வந்து ஏற்கனவே நல்லா பாட்டு படிப்பார் இல்லையா, எனக்கு பாட்டு படிச்சுக்காமின்னு சொன்னோன்னே இவர் நிறைய பாட்டை படிக்க அதை அவர் கேட்க இப்படியே போய்கிட்டு இருக்காரு. இங்கே நம்ம சம்பந்தாண்டர் சும்மா இருப்பாரா, அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா பிரபுடதேவரன்ட்டு, ஐயா பார்த்தீங்களா இன்னும் வரவே இல்லை, நம்ம அருணகிரிநாதர் காணோம், என்னாச்சோ அவருக்குன்னு சொல்லிட்டு ஒரு செத்த கிளியை கொண்டு வந்து கோபுரத்து கீழே போட்டுட்டு கிளியா தானே அவர் போனார், இங்கே பாருங்கள் கிளி செத்து கிடக்கு, அருணகிரிநாதர் செத்து போயிட்டாரு, இனி என்ன செய்ய போகிறீங்க நீங்கள், அப்போ நான் தான் போகணும், நான் என்ன பண்ணுறேன்னா யாகம் வளர்க்குறேன், யாகம் வளர்க்குறப்போ நம்ம பார்வதி தேவி வருவாங்க, வந்ததுக்கப்புறம் நான் போயிட்டு கற்பக மலரை கொண்டு வரேன்னு சொல்கிறாங்க. அப்போ இவர் வந்து அப்படியா சரி வளர்க்கலான்னொடனே யாகம் வளர்க்குறப்போ மேலே வந்து அவர் உடம்பை வச்சுருக்க முடியாது, அதனால் அதை எரிச்சிருவோன்னு சொல்கிறாப்புல. பிரபுடதேவராயன் சொல்கிறாரு, முனிவருடைய உடம்பை வந்து எரிக்கக்கூடாது, அது தப்புன்னு சொன்னோன்னே அவர் முனிவரே கிடையாது, அவர் போலியாக நடிக்கிறாரு, அதனால் எரிக்கலான்னு சொல்லிட்டு நிறைய மனசில் பொறாமையை வச்சுட்டு அவர் உடம்பை எரிக்க சொல்லிட்டாப்புல. இவர் எரிச்சிட்டு யாகம் பண்ணி முடிச்சுட்டு அங்கே அருணகிரிநாதர் கொஞ்சம் காலம் இருந்துட்டு சரி நான் போகணும்னு சொல்லிட்டு கற்பக மலர் எடுத்துகிட்டு வராரு. வந்த உடனே அந்த கற்பக மலருடைய வாசம் அப்படியே காற்றுல பரவுது, நம்ம பிரபுடதேவராயனுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு வருது. அதுக்கப்புறமா அந்த மலரை கண்ணில் ஊற்றினோடனே அவருக்கு பார்வை வந்துட்டு அருணகிரிநாதர் கிளியாக இருக்கிறத பார்த்துட்டு ஐயோ நான் சம்பந்தாண்டார் சொன்னதை கேட்டு தப்பு பண்ணிட்டேனே, இப்படி உங்கள் உடலை எரிச்சிட்டேனே, நான் எப்படி நீ வந்து உங்களை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாரு. சரி கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அருணகிரிநாதர் திரும்ப அவருடைய இதுக்கு வந்து காட்சி கொடுக்குறாரு, உருவத்துக்கு வந்து காட்சி கொடுக்குறாரு. இவர் அந்த உருவத்தில் பார்க்குறாரு, இது வந்து முருகனுடைய திருவிளையாடல், இனிமேல் நான் வந்து என் காலம் முடிஞ்சிட்டு போல, அதனால தான் வந்து முருகன் இப்படி விளையாண்டுருக்கிறாரு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முருகனுடைய அருளால் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு சொல்லிட்டு அவர் கிளியாக பறக்க ஆரம்பிக்கிறாரு. நம்ம சம்பந்தாண்டார் என்ன பண்ணுறாரு, எல்லாம் நடந்ததை பார்த்துட்டு பயந்து ஊரை விட்டே ஓடி போயிட்டார். கிளியாக வந்து பறந்து மேலே போகிறப்போ அங்கே திருவண்ணாமலையில் இருக்கிற சிவன் வந்து அருணகிரிநாதர் சுவாமியை கூப்பிட்டு நாங்கள்லாம் இங்கே இருக்கிறோம், தேவி ஆதிபராசக்தி இருக்கிறாங்க, முருகன் இருக்கிறாரு, எங்களை விட்டுட்டு நீங்கள் எங்கே போகிறீங்க, எங்களை தேடி நீங்கள் வர வேண்டாமா, நீங்கள் இல்லாமல் நாங்கள் எப்படி இருப்போம், நீங்கள் வந்து பல பாடல்களை படிங்கன்னு சொல்லி கூப்பிட்ட உடனே நம்ம அருணகிரிநாதர் என்ன பண்ணுறாருன்னா கிளியாக பறந்து வந்து நம்மளுடைய முருகனுடைய கையில் உட்காந்துடுறாரு. முருகன் என்ன சொல்கிறாரு, நீங்கள் என்ன பாடல்கள்லாம் படிக்க வேண்டியது இருக்குது படிங்கன்னு சொன்னோடனே அவர் கிளி உருவமாக இருந்துட்டு கந்தர் அனுமதி படிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இது இன்றைக்கி நீங்கள் அங்கே திருவண்ணாமலை போனீங்கன்னா எதுக்காப்பில் வந்து கிளிக்கோபுரம் இருக்கும், இன்றைக்கும் வந்து அருணகிரிநாதர் இந்த மாதிரிலாம் இருந்ததுக்கு சாட்சி இருக்குது. எப்படி முருகன் வந்து காட்சி கொடுக்குறாரு, அவர் வந்து பக்தர்களை வந்து ஒரு நாள் கூப்பிட்டா கைவிடவே மாட்டார். அருணகிரிநாதர் எவ்வளோ தீவிரமான பக்தராக இருந்தால் அவர் கூப்பிட்டா முருகன் காட்சி கொடுக்குறாரு. அதே மாதிரி நம்மளும் தீவிரமான பக்தராக இருந்தால் நம்ம கூப்பிட்டாலும் கண்டிப்பாக முருகர் இந்த கலியுகத்தில் காட்சி கொடுப்பாரு. நம்புனா நீங்களும் முருகனை கூப்பிடுங்க, முருகன் பாடலை படிங்க, கண்டிப்பாக பலன் உங்களுக்கும் கிடைக்கும்.